வணக்கம். நம்புவின் சேனல் சார்பா நான் உங்கள் ஷரவணன். இந்த காலத்தில் நாம் பார்க்க போகிற படம் பிரம்மயுகம். ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன மம்முட்டி அவர்கள் நடித்த மலையாளம் ஹாரர் மூவி. இந்த படத்தை விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஹைலி ரெக்கமெண்டட் ப்ளஸ் பெஸ்ட் மூவிஸோட லிஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கோம். ஸோ தேவையானவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிரம்மயுகம். காட்டில் வழுதி போன இரண்டு நபர்கள். ஒரு நபருக்கு ஏற்படுற அசம்பாவித்தனால இன்னொருத்தர் தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு ஆற்றுக்கடத்து போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவரால் போக முடியல. இப்போது ஆற்றை கடக்கலான்னு நினைக்கும் பொழுது மிகப்பெரிய வெள்ளம். அந்த நீர்வீழ்ச்சியை கடக்க முடியாது. சரி, இன்னும் உணவு தேடி அடையும் போது தான் தெரியுது அந்த இடத்துல மிகப்பெரிய பாலடைஞ்ச அரண்மனை மாதிரியான ஒரு கட்டடம், சிதிலமடைந்த கட்டடம். அந்த கட்டடத்துக்குள்ளே போகும்போது தான் அங்கே இரண்டு நபர்கள் இருக்கிறத இவர் கண்டுபிடிக்கிறார். இப்போது இந்த இரண்டு நபர்களும் இவங்ககிட்ட ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது இவர் எல்லா டீட்டெயிலையும் சொல்லும்போது தான் ஒரு பாடகர்ன்றதையும் சொல்கிறார். அப்போது மம்முட்டி அவர்கள் சொல்கிறது என்னென்னா, சரி நீங்கள் பாடுறீங்க அப்படின்னா நீங்கள் பாடுங்க, எப்படி இருக்குன்னு கேட்கலாம் அப்படின்னும் போது இவரோட பாட்டு அவருக்கு பிடிச்சது. அப்படி பிடிச்சதுனால நீங்கள் இங்கேயே இருந்துருங்க, உங்களுக்கு தேவையான உணவுகள்லேருந்து தங்குற இடம் வரைக்கும் எல்லாமே இங்கேயே இருக்கும், நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம் இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னும்போது இவரும் சந்தோஷமாக இருந்துடுறார். அப்படி இருந்தாலுமே சில அமானுஷ்ய நிகழ்வுகள் அங்கே நடக்குது. சரி, அந்த நிகழ்வுகள் நடந்துருச்சு. சரி, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னும்போது அங்கேருந்து கிளம்ப முடியலை. இப்போது மம்முட்டி அவர்களுடைய செயல் எல்லாமே வினோதமாக இருக்கிறதுனால எப்படியாவது தப்பிச்சிடலான்னு முடிவு பண்ணி போகிறாலும் போக முடியலை. இப்போது அந்த இடத்த விட்டு இவரால் தப்பிக்க முடிஞ்சதா இல்லையா? இப்போது மம்முட்டி அவர்களுக்கும் அந்த இடத்துக்கும் உண்டான கனெக்ஷன் என்ன? இதுதான் பிரம்மயுகம் படத்தோட மொத்த கதையை. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் மம்முட்டி அவர்கள், ரெண்டாவது மியூசிக், மூன்றாவது காட்சி அமைப்புகள், நான்காவது இந்த படத்தோட டைரக்டர், அஞ்சாவது டைலாக், ப்ளஸ் காட்சிப்படுத்தப்பட்ட விதம். இது எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த படத்தை பயங்கரமான ஸ்பீடில் கொண்டு போயிடுது. ஆனாலும் சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சோ அப்படின்ற ஃபீல் நமக்கு வரும். ஃபஸ்ட் ஹாஃபையும் செகண்ட் ஹாஃபையும் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான். ஆனால் மொத்த சீன்ஸுமே ஃபஸ்ட் ஹாஃபில் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இந்த படத்தில் மைனஸ் இல்லையா அப்படின்னா மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் இந்த படம் இல்லை. ஸோ தமிழ் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது, சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹாஃபில் எனக்கு தோணுச்சு. ஆனால் அது எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. நீங்கள் செகண்ட் ஹாஃபை விட்டுட்டு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தாலே அது உங்களுக்கு இந்த படத்தை பார்த்த ஃபுல் திருப்தியை கொடுக்கும். 2024 ரிலீஸ் ஆன படங்கள்லேயே மாஸ்டர் பீஸ் ஆன படம் மலையாளத்தில் இந்த படம் தான். இதுக்கப்புறம் வர்ற படங்கள் எல்லாமே மாஸ்டர் பீஸாக அமைந்தாலும் கூட பிரம்மயுகத்துக்கு அப்புறம்தான் எல்லாமே. அந்த அளவு காட்சி அமைப்புகள்லேருந்து நடிப்புலேருந்து எல்லாமே நேர்த்தியாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். இந்த படத்தோட டைலாக்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஒரு சீனில் அவர் நான் எல்லாம் இது கிடையாது, நான் எப்படி கற்றுக்க முடியும், நான் பிராமின் கிடையாது அப்படின்னும்போது அவர் என்ன சொல்கிறாரு, யார் வேணால் பிராமின் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பிறப்பாளன் கிடையாதுப்பா, நீ நினச்சேன்னா ஆகலாம் அப்படின்னு சொல்கிற டைலாக். அப்புறம் காலை பிடிச்சி கெஞ்சிற சீனில் மம்முட்டி அவர்கள் சொல்கிறது, இப்படிலாம் கெஞ்சினா நான் எப்படி உனக்கு பர்மிஷன் கொடுக்கறது, இன்னும் மென்மையாக என்கிட்ட கேட்டால் தான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னும்போது காலை பிடிச்சி கெஞ்சிறாரு மறுபடியும். அப்போது பர்மிஷன் கொடுக்குற மாதிரி நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரித்து ஒரு கொடூரமான வில்லத்தனத்தோட அந்த இன்டர்வல் அந்த சீன் ஸ்டார்ட் ஆகுது. பிரில்லியண்ட்டான ஒரு சீன் அந்த படத்தில். ரெண்டாவது,
அவர் தப்பிச்சு போனவர் அந்த இடத்த தேடிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியை பார்க்குறாரு. அந்த நீர்வீழ்ச்சியும் அவரையும் மேலேருந்து காட்டுற அந்த சீன் மொத்த நீர்வீழ்ச்சியையும் அதோட அழகையும் அதோட பயங்கரத்தையும் காட்டும் நமக்கு. ஃபஸ்ட்டு சீன்லேயே அந்த காட்டோட பயங்கரமான இதுவும் ஒரு பயமுறுத்துகிற பேக்ரவுண்டு மியூசிக்கும் நீங்கள் எந்த அளவு பயந்தீங்களோ அந்த அளவு அந்த பயத்தை அப்படியே செகண்ட் ஹாஃப் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் 2024 ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. இந்த படம் ஹாரர் மூவியோட ரசிகர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் லேக் அப்படின்றது எதுவும் கிடையாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸஸ் இருக்கலாம், ஆனாலும் எதையுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஃபஸ்ட் ஹாஃபில். ஸோ செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்கும். மறக்காமல் பார்க்க வேண்டிய படம் தியேட்டர்களில். இந்த கதை மாதிரியே இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வீடியோ போட வேண்டிய ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.